السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. عفى الله عنك لما أذنت لهم حتى يتبين لك الذين صدقوا وتعلم الكاذبين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் இந்த உலகத்திற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மனித வர்க்கத்தில் மனிதர்களாக பிறந்தவர்களில் மனிதர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் குர்ஆனில் பேசக்கூடிய அதே நேரத்தில் அல் குர்ஆன் நபிமார்களை பற்றி, நல்லவர்களை பற்றி, சாலிஹீன்களை பற்றி, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆன் பேசுகின்ற மிக முக்கியமான ஒரு சாரார், அதாவது மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள் உலகத்திலே தவறுகள் செய்யக்கூடிய ஒரு உணர்வோடு மனித இனத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். மனிதன் தவறுகளை செய்யக்கூடியவனாகவும் குற்றங்களை செய்யக்கூடியவனாகவும் சில நேரத்தில் பெரும்பாவங்களை செய்யக்கூடியவனாகவும் மனிதன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் அல் குர்ஆன் இந்த உலகத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள், குற்றம் செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், இப்படியான ஒரு சாராரோடு அல் குர்ஆன் எப்படி நடந்து கொள்கிறது, பாவிகளை எப்படி அணுகுகிறது, தப்பு தவறுகள் செய்யக்கூடியவர்களோடு குர்ஆன் எப்படி உரையாடுகிறது, அல்லாஹு தஆலா எப்படி பேசுகிறான், தப்புகளையும் தவறுகளையும் செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள் எப்படி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், தப்பையும் தவறையும் எப்படி திருத்த வேண்டும், நன்மையை எப்படி ஏவ வேண்டும், பாவத்தை எப்படி தடுக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அல் குர்ஆன் அடிப்படைகளாக எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் தப்பு செய்யக்கூடிய மனிதர்களை, பாவம் செய்யக்கூடியவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா முதலாவது எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், உலகத்தில்
யார் எவ்வளவு பெரிய தப்பு செய்தாலும் தப்பு செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் என்ற பாடத்தை எங்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறார். மனிதன் உலகத்துக்கு வருகின்ற போது பரிசுத்தமான ஒருவனாக வருகிறான். வானத்திலிருந்து மழை துளி பொழிகின்ற போது அது பரிசுத்தமாகத்தான் பூமியிலே விழுகிறது. அது எங்கு விழுகிறதோ அந்த இடத்தை பொறுத்து அந்த மழை துளி நஜீஸாக, அசுத்தமாக அல்லது சுத்தமாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் மனிதன் உலகத்திலே அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் உலகத்துக்கு வருகின்ற போது ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு குழந்தையாக வருகிறான். ஒன்றும் தெரியாதவனாக வருகிறான். சூழல் மனிதனை மாற்றி விடுகிறது. நட்பு மனிதனை மாற்றி விடுகிறது. குடும்பம் மனிதனை மாற்றி விடுகிறது. தொழில் மனிதனை மாற்றி விடுகிறது. எனவே மனிதன் உலகத்திலே பிறக்கின்ற போது கண்ணியமான ஒருவனாக, பரிசுத்தமான ஒருவனாக அவன் உலகத்திலே பிறக்கின்றான். கண்ணியமானவர்கள், இதனால்தான் அல் குர்ஆன் உலகத்திலே பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களோடு அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நேரத்தில், நன்மையை ஏவக்கூடிய நேரத்தில், அல்லது அவர்கள் செய்கின்ற தப்புக்களை, தவறுகளை, பாவங்களை தடுக்கின்ற நேரத்தில் எப்படி பேச வேண்டும், உரையாட வேண்டும் என்ற பாடம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, பெரும்பாவம் செய்த ஒரு கூட்டம், கொலைகளையும் கொள்ளைகளையும் விபச்சாரங்களையும் பெரும்பாவங்களை செய்த ஒரு கூட்டத்தை குர்ஆன் பேசுகிறது. எப்படி அல்லாஹ் பேசுறான்? பெரும்பாவம் செய்தவர்களை, குல் யா இபாதி, நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள். பாவிகளை கூட அல்லாஹ் குர்ஆனில் என்னுடைய அடியார்கள், பாவிகளை என்று அவர்களை அழைக்கவில்லை. நல்ல வார்த்தைகளை பேசி நாங்கள் நன்மை ஏவ வேண்டும், பாவங்களை தடுக்க வேண்டும், நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும். நல்ல வார்த்தையின் மூலமாகத்தான் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரலாம். அழகான, கனிவான, பணிவான வார்த்தைகளின் மூலமாகத்தான் உலகத்திலே நடைபெறுகின்ற பாவங்களை தடுக்கலாம், தடுக்க வேண்டும் என்ற பாடம் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. பெரும்பாவம் செய்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து, அல்லாஹ் சொல்றான், நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யறல்ல, அவர்களே பாவம் செய்து அவர்களுக்கே அவர்கள் அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். கண்ணியமானவர்களே, இங்கு நாம் பெறுகின்ற பாடம் என்ன தெரியுமா? பாவிகளோடும் நல்ல முறையில் பேச வேண்டும். பாவிகளையும் சமூகத்திலே இணைக்க வேண்டும். பாவிகளுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். பாவிகளோடும் முசாஃபஹா செய்ய வேண்டும். பாவிகளோடு அன்பாக பேச வேண்டும். அல்லாஹ் பெரும்பாவம் செய்த சமூகத்தை பார்த்து சொல்கிறான், இவர்கள் என்னுடைய அடியார்கள். அதே நேரத்தில் அதே சூறாவில் தக்வாதாரிகள், ஈமானின் உச்சத்தை அடைந்தவர்கள், நன்மைகளை செய்தவர்கள், நல்லடியார்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா இபாதி அல்லதீன ஆமனு தகு ரப்பக்கும், ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே. நல்லவர்களையும் என்னுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் அழைத்து பேசுகிறான். பாவிகளையும் என்னுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் அழைத்து பேசுகிறான். எங்களுடைய தாவா பயணத்திலே சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கிற போது உங்களுடைய பேச்சு நன்றாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களை அழைக்க வேண்டும் என்ற பாடத்தை, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுடைய அடிப்படையை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சில காட்டரபிகள், மார்க்க அறிவு இல்லாதவர்கள், நாகரீகம் தெரியாதவர்கள் சில பேர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுக்கு முன்னால், அறைகளுக்கு முன்னால் நின்று கொண்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது. அல்லாஹ் கூட குர்ஆனில் யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸ்தம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை சொல்லி குணங்களை சொல்லி கண்ணியமாகத்தான் அல்லாஹ் கூட நபி அவர்களை அழைக்கின்றான், கூப்பிடுகின்றான். சில காட்டரபிகள் மார்க்க அறிவு அவர்களுக்கு கிடையாது, தீனுடைய விளக்கம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் வந்து கொண்டு யா முஹம்மத் யா முஹம்மத் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி ஒழுக்கம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து பேசுகிறார்கள். இது ஒரு தப்பு, இது ஒரு தவறு, இது ஒரு குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இப்படியான மக்களை திருத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இறக்குகின்றான். என்ன ஆயத்? கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் வந்து நபி அவர்களுடைய பெயரை சொல்லி அவமதித்தவர்கள் அந்த காலத்தில் சஹாபாக்களுடைய பார்வையிலே மடையர்களாக, அறிவற்றவர்களாக, ஜாகில்களாக கருதப்பட்டார்கள். ஆனா அல்லாஹ் அவர்களை அழைத்து பேசுகின்ற போது மடையர்களே என்று பேசவில்லை, ஒழுக்கமற்றவர்களே என்று பேசவில்லை, அநாகரிகமானவர்களே என்று பேசவில்லை, பண்பாடு அற்றவர்கள் என்று பேசவில்லை. அல்லாஹ் எப்படி பேசுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ. நபி அவர்களை பேர் சொல்லி அழைத்தவர்கள், நபியின் மீது ஸலவாத்து சொல்லாதவர்கள். அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களிடத்துல ஈமான் இருக்குது. ஈமானை வச்சு அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்துறான். பாவம் செய்யலாம், தப்பு செய்யலாம், ஈமானுடைய அடிப்படை இருக்கிறது. ஈமான் கொண்டவர்களே, நபி அவர்களுக்கு முன்னால் வந்து உங்களோட சத்தத்தை உயர்த்தி பேசவானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பேர் சொல்லி அழைக்கவானாம் என்று அல்லாஹ் தஆலா மிக கண்ணியமாக ஒரு பாவத்தை தடுக்கின்றான். மனிதர்கள் அல்ல, அல்லாஹ் பாவத்தை தடுக்கின்ற போது கண்ணியமாக மனிதர்களோடு உரையாடுகிறான். பாவத்தை தடுக்க வேண்டும். பாவத்தை கண்டால் ஒரு முஃமினுக்கு பாவத்தின் மீது வெறுப்பு வர வேண்டும். ஆனால் தடுப்பதற்கு முறை இருக்கிறது, திருத்துவதற்கு முறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யவில்லை, ஒரு தவறை செய்கிறார்கள். குர்ஆன் பேசுகிறது. தபூக் போருடைய நேரத்தில் ஒரு சில சஹாபாக்கள் வந்து உண்மையாக தபூக் போரில் கலந்து கொள்ள முடியாத காரணத்தை சொல்கிறார்கள். உண்மையானவர்கள், யார சூழல்லாம் எங்களுக்கு போக இயலாது. நபி அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, அனுமதி கொடுக்குறாங்க, நீங்க போருக்கு போக தேவையில்லை. அதே நேரத்தில் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் நபியிடத்தில் வந்து சொல்றாங்க, யார சூழல்லாம் எங்களுக்கும் போறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, வசதி இல்லை, எங்களோட நிலைமைகள் பொருத்தமாக இல்லை, நாங்களும் போகாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ரங்கம் தெரியாது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் தெரியாது. வெளிரங்கத்தை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கிறாங்க, யாரெல்லாம் அந்த போருக்கு போக முடியாது என்று வேண்டிக் கொண்டார்களோ எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. நீங்க போக தேவையில்லை, நீங்க போக தேவையில்லை. உண்மையானவர்களுக்கும் அனுமதி கொடுத்தார்கள், முனாஃபிகீன்களுக்கும் அனுமதி கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, சீர விசாரிக்காமல், நியாயமான காரணத்தை விளங்காமல், சரியான காரணத்தை புரியாமல் வெளிரங்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செயல்படுறாங்க. அல்லாஹ்வுக்கு உண்மை தெரியும், யார் உண்மையானவர்கள், யாரு பொய் சொல்லக்கூடியவர்கள், யாரு முஃமின்கள், யாரு முனாஃபிக்குகள் என்று நபி அவர்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, இப்போ ஒரு சாதாரணமான ஒரு தவறு நடந்துச்சு, பாவம் அல்ல, தவறு. அல்லாஹ் எப்படி நபி அவங்களை திருத்துறான் என்றா பாருங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒரு தவறை எப்படி திருத்துறான்? தவற சொல்றதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான் அஃபல்லாஹு அன்க். சாதகமான வார்த்தைகளை பேசுவோம். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், அது எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஊர் மக்களாக இருக்கலாம். பாவிகளை பாவி என்று அழைச்சிடக்கூடாது. தவறுகளை சொல்றதுக்கு முன்னால நனவுகளை சுட்டி காட்டுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியை பார்த்து தவற பின்னால சொல்ல போறான். நபி அவங்க கூட தெரியாது என்ன தவறு என்று, தெரியாம நடந்துட்டு அதுதான் தவறு. அல்லாஹ் சொல்றான் அஃபல்லாஹு அன்க். நபியே, அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான். என்ன தப்ப சொல்லையும் இல்லை, குற்றத்தை சொல்லையும் இல்லை. ஆரம்பமாக அல்லாஹ் சொல்றான் அஃபல்லாஹு அன்க். அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான். அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் தப்ப சொல்றான். நீங்க அதின் செலவும் நபியே, ஏன் நீங்க எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தீங்க? போருக்கு செல்லாமல் இருப்பதற்கு ஏன் எல்லோருக்கும் அனுமதி வழங்கினீர்கள்? உண்மையானவர்கள் யார், பொய் காரணம் சொல்லக்கூடியவர்கள் யார் என்பதை தீர விசாரிக்காமல், விசாரணை நடத்தாமல், தெளிவான காரணத்தை வினவாமல் ஏன் அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள்? இதற்கு பின்னால் அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் தப்ப திருத்துறான். திருத்துறதுக்கு முன்னால அல்லாஹ் சாதகமாக சந்தோஷமான வார்த்தைய, கண்ணியமான வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான். கடைசியாக அல்லாஹ் சொல்ல இருந்துச்சு, தவற சொன்னதுக்கு பின்னால சொல்ல இருந்துச்சு. அல்லாஹ் அப்படி சொல்லல. மன்னிப்பை சொல்லிவிட்டு, ரஹ்மத்தை சொல்லிவிட்டு, இரக்கத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் பிறகு சொல்றான், இதற்கு பின்னால இந்த தவறை நீங்க செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாவும் அதுதான். தவறு செய்யக்கூடியவர்களுடைய தவற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருத்திருக்கிறாங்க. ஆனா முறையாக திருத்திருக்கிறாங்க. ஹுரைம் அல் அன்சாரி, ஹுரைம் அல் அஸதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க. அந்த சஹாபி 2 தவறு செய்யறாரு, அவதானிக்கிறாங்க. 2 தவறு, இவரை திருத்தங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை அழைக்கிறாங்க. யா ஹுரைம், நிஅமர் ரஜுல் அன்த். என்ன சொல்றாங்க நபி அவங்க? ஹுரைம், என்னுடைய சஹாபாக்களில், நபி தோழர்களில், மனிதர்களில் நீங்கள் மிக சிறந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். தவறு செய்யக்கூடிய மனிதன் அழைத்து என்ன சொல்றாங்க? நீங்க ரொம்ப நல்ல மனிதர். சொல்லிட்டு சொல்றாங்க லவுலா குல்ல தானி பீக். 2 கெட்ட தன்மைகள், 2 மோசமான தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் ரொம்ப நல்ல மனிதர். என்னென்று சொல்லல நபி அவங்க. அந்த சஹாபியை கேட்கிறாரு, வமா ஹுமா யா ரசூலல்லாஹ். என்ன தவறு யா ரசூலல்லாஹ்? நிறைய நலவு இருக்கிறதாக சொன்னீங்க, நல்ல மனிதர் என்ற எனக்கு நீங்க என்ன புகழ்ந்தீங்க. ஆனா 2 மோசமான விஷயம் இருக்கிறதாக நீங்க சொல்றீங்களே, என்னவென்று அவரே கேட்கிறார். பாவி கேட்கிறாரு, தப்பு செய்தவர் கேட்கிறார், என்ன திருத்துங்க. நபி அவங்க அவரை கூப்பிடல. பாவி, முனாஃபிக், வித்அத்காரன், நூதனம் செய்யக்கூடியவன், பாசிக், பெரும்பாவம் செய்யக்கூடியவன் என்று அவர் அழைக்கல. சொன்னாங்க நீங்க ரொம்ப நல்ல மனிதர், 2 விஷயத்தை விடணும். 2 கெட்ட தன்மைகள் இருக்குது. அவரே கேட்கிறார், வமா ஹுமா யா ரசூலல்லாஹ். அது 2 என்ன யா ரசூலல்லாஹ்? இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுரைம், உங்களோட சாரம் அல்லது நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை கரண்ட காலுக்கு கீழால போயிருக்குது, அது நீங்க செய்யக்கூடிய ஒரு தவறு. உடனே அந்த சஹாபி என்ன செய்யறாரு? கரண்ட காலுக்கு கீழால போன பகுதியை வெட்டுறாரு. சமூகத்தில் ஒரு மாற்றம் நடக்குது. முறையாக பாவம் தடுக்கப்படுது, முறையாக தப்பு திருத்தப்படுது. அன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண்களுக்கு முடி வளர்க்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். ஆனா ஆண்களுடைய முடி பெண்களுடைய முடிக்கு ஒப்பாக கூடாது, உங்களோட அளவு தாண்டி இருக்குது. உடனே முடியை வெட்டி கொள்றாங்க. நபி அவங்க அவரை பாவி, சுன்னத்துக்கு மாற்றம் செய்கிறாய் என்று அவர் அழைச்சிருந்தா அவருடைய வாழ்க்கையில திருத்தம் வந்திருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்திருக்கவும் மாட்டாரு, உடனே விலகி இருக்காரு. புகழ்ந்தாங்க, நலவ சொன்னாங்க, அவரை திருத்தி கொடுத்தாங்க.
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக பிரபல்யமான சஹாபி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன், நபி அவர்களுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஒரு நல்ல வாலிபர், மாஷா அல்லாஹ், மார்க்க அறிவை தேடக்கூடியவர், நிறைய நலவு இருக்குது. ஆனா அவரிடத்துல இரவுல பரந்த தவிர வேற எந்த வணக்கம், எந்த தொழுகையும் சொல்லக்கூடிய பழக்கம் அவரிடத்துல இல்லை. ஆரம்பத்துல பரல மாத்திரம் தொழுதுட்டு தூங்கிடுவார். இவரை திருத்தோணும், இவருடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுத் தொழுகை உண்டாகணும், இவருடைய வாழ்க்கையில வித்ர் தொழுகை உண்டாகணும், நஃபிலான தொழுகைகள் தொழக்கூடியவராக மாற வேண்டும், நல்ல விஷயமும் உண்டாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை. ஆனா எடுத்தெடுப்புல அவருக்கு நன்மையை ஏவவும் இல்லை, பாவத்தை தடுக்கவும் இல்லை. நபி அவங்க பார்த்தாங்க, இதைத்தான் குர்ஆன் பேசுது, ஹிக்மத். எந்த முறையில இவருக்கு சொன்னா மாற்றம் உண்டாகும். தூர நோக்க பார்த்தாங்க, பின் விளைவுகளை பார்த்தாங்க, சாதக பாதகங்களை பார்த்தாங்க, இடம் பொருத்தமா என்று பார்த்தாங்க, நேரம் பொருத்தமா என்று பார்த்தாங்க, வயது பொருத்தமா என்று பார்த்தாங்க. அழைச்சி சொன்னாங்க, நிஅமர் ரஜுலி அப்துல்லா, கூப்பிட்டு சொன்னாங்க, நிஅமர் ரஜுலி அப்துல்லா, அப்துல்லா என்ற சஹாபாக்கள் நீங்க ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு சந்தோஷம், அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நல்லவன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் கான யகூமு பில்லைல், இரவுல நின்று வணங்கக்கூடியவராக இருந்தா, இரவுல தொழக்கூடியவராக இருந்தா அப்துல்லா ரொம்ப நல்லவராக மாறினார். சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து நல்ல முறையில் என்னுடைய வாழ்க்கையில் இரவு தொழுகை ஏற்பட வேண்டும் என்று நல்ல முறையில் எனக்கு நன்மையை ஏவினார்களோ, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் தஹஜ்ஜுத் தொழுகையை மிஸ் பண்ணவே இல்லை, தவறவிடவில்லை என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவத்தை தடுக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும். அதற்கான முறையை குர்ஆன் ஒரு மனிதன் உலகத்திலே பெறுகின்ற அறிவு ஞானங்களில் உயர்ந்த அறிவு என்ன தெரியுமா? பாவத்தை எப்படி தடுப்பது, நன்மை எப்படி ஏவுவது என்ற முறையை படிப்பது. அல்லாஹ் சொல்கிறான், பாவத்தை தடுக்கின்ற முறையையும் நன்மையை ஏவுகின்ற முறையையும் யார் தெரிந்து வைத்திருக்கின்றாரோ, புரிந்து வைத்திருக்கின்றாரோ, அவருக்கு எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டதற்கு சமன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ்வை ஏற்கக்கூடிய ஒரு சமூகம், அல்லாஹ்வை கஞ்சன் என்று சொல்கிறார்கள். உலகத்துக்கு உணவளிக்கின்ற ரப்புல் ஆலமீனை கஞ்சன் என்றும் அல்லாஹ்வை ஏற்கக்கூடிய ஒரு சமூகம் யூத சமூகம். அந்த யூத சமூகத்தை அல்லாஹ் அந்த காலத்துல யூதர்களுக்கு வைக்கப்பட்ட கண்ணியமான பெயரை சொல்லி அல்லாஹ் அவர்கள் அழைக்கிறார். அஹ்லுல் கிதாப். அஹ்லுல் கிதாப் அறிவாளிகள், அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். 31 இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் அஹ்லுல் கிதாப் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான். அதுல குறிப்பாக 12 இடங்களில் யா அஹ்லல் கிதாப் கண்ணியமாக அழைக்கிறான். யூதர்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, ஒரு காலத்தில் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களே, ஒரு காலத்தில் உண்மையான வேதத்தை பின்பற்றியவர்களே என்று 12 இடங்களில் யூதர்களை அல்லாஹ் யா அஹ்லல் கிதாப் என்று கண்ணியமாக அழைத்து அவர்களுடைய ஒவ்வொரு தவறுகளையும் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றார். கண்ணியமாக பேச வேண்டும், ஹிக்மத்தாக நன்மை ஏவ வேண்டும், முறையாக பாவத்தை தடுக்க வேண்டும் என்பதை உலகம் சொல்வதற்கு முன்னால் உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனோட வாழ்க்கை வெறுமனே தியாகத்தையும் அல்லது வெறுமனே உதுஹியாவையும் வெறுமனே குர்பானையும் வெறுமனே ஹஜ்ஜையும் மாத்திரம் போதிக்கின்ற வாழ்க்கை அல்ல. வழிகேட்டில் இருக்கின்ற, நரகத்தை நோக்கி பயணிக்குகின்ற, பெரும்பாவம் செய்கின்ற, இணை வைக்குகின்ற ஒரு தந்தையோடு ஒரு மகன் எப்படி பேசணும், பாவம் அல்ல, விஜாத் அல்ல, ஷிர்க் செய்கின்ற முஸ்லிக்கான ஒரு தந்தை, சிலைகளை செய்து வியாபாரம் செய்கின்ற ஒரு தந்தை. மகன் யாரு? ஏகத்துவத்தின் தந்தை. ஏகத்துவத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
ஏகத்துவம் என்றால் என்னென்ன உலகத்துக்கு வாழ்ந்து காட்டினவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வாப்பா யாரு? அல்லாஹ்வோட வாப்பாட பேரை கூட குர்ஆன்ல சொல்ற ஆசர் யாரு? சிலைகளை செய்து வியாபாரம் செய்து சிலை வணக்கத்தை தூண்டக்கூடியவர், சிலை வணக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசுறாங்க வாப்பாவோட? யாரோட? முஸ்லிக்கான தந்தை, சொல்லாத தந்தை அல்ல, முஃமினான தந்தை அல்ல, மது அருந்தக்கூடிய தந்தை அல்ல, அவைகளை விட பெரும்பாவம் சிறுக்கை செய்கின்ற தந்தை. பாப்பாக்கு செஞ்ச உபதேசத்தை அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகின்ற ஒரு சூரா பல முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்த ஒரு சூறால அல்லாஹ் பேசி காட்டான். வழிகேட்டில இருக்கிற தந்தையோட வாப்பாவோட நேரு வழியில ஹிதாயத்தை பெற்று வாழக்கூடிய ஒரு மகன் எப்படி கண்ணியமாக பேசுவான். 4 உபதேசம் செய்யறாங்க வாப்பாவுக்கு. 4 உபதேசம் செய்யும் போதும் வாப்பாவை அழைச்ச வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். யா அபதி யா அபதி யா அபதி, என்னுடைய அன்பு தந்தையே, என்னுடைய அன்பு தந்தையே, என்னுடைய அன்பு தந்தையே என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவுக்கு உபதேசம் செய்யறாங்க, புத்திமதி சொல்றாங்க. கடைசியாக வாப்பா என்ன சொல்றாரு? லைலம் தந்தகில அர்ஜுமன்னக் வஹ்ஜுர்னி மலியா. இப்ராஹிம், இதுக்கு பின்னால எனக்கு நீங்க இஸ்லாத்தை பத்தி சொல்லக்கூடாது, ஈமான பத்தி சொல்லக்கூடாது, நல்ல விஷயங்களை சொல்லக்கூடாது, எனக்கு முன்னால உங்களோட உண்மையான மார்க்கத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. அப்படி பேசினா அர்ஜுமன்னக, அந்த காலத்தில் வழங்கப்பட்ட மிக மோசமான தண்டனை, திருமணம் செய்து விபச்சாரம் செய்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை, கல்லறிந்து உன்னை நான் கொள்வேன் என்று தந்தை மகனை பார்த்து சொல்கிறார். அவருடைய கொள்கையில, அவருடைய மார்க்கத்தில் அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா. மகனை பார்த்து சொல்றாரு, இதுக்கு பின்னால இஸ்லாத்தை பத்தி எனக்கு சொல்ல வந்தா கல்லால அடிச்சு ஒண்ணு கொள்ளுவேன், வஹ்ஜுர்னி மலியா, என்ன முகத்துல முடிக்காத வீட்டை விட்டு போயிடுவேன். வாப்பா மோசமாக பேசுறாரு, வழிகேட்டில் இருந்து கொண்டு, ஷிர்க்ல இருந்து கொண்டு, பாவத்தை செய்து கொண்டு. பாப்பா மோசமாக பேசுறதுக்காக மகனுக்கு பாப்பாவோட மோசமாக பேசுகிறாரு. பாப்பாட வெளிரங்கத்தை வச்சு மகனுக்கு தீர்ப்பு வழங்க இயலாது. மகன் என்ன சொன்னாங்க? கால சலாமுன் அலைக். பாப்பா ஏசுறாரு, வீட்டை விட்டு போக சொல்றாரு, கல்லால் அடிச்சு கொள்வர் என்று சொல்றாரு. பாப்பா வழிகேட்டுல கவர்ந்து இருக்கிறாரு. பாப்பாவை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? சலாமுன் அலைக். நாங்க சலாம் சொல்றோமே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு வீட்டை விட்டு வராங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. கனிமானவர்களே, ஒரு பாவியோட வாப்பா வழிகேட்டில் இருந்தாலும் அந்த வாப்பாவை வழிகேடர் என்பதற்காக அவமதிக்க முடியாது, கண்ணியமாக பேச வேண்டும் என்ற பாடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல். மகன் வழிகேட்டில் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய அழிவு வரப்போகுது. அல்லாஹ் சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நூஹே, நீங்க ஒரு கப்பலை கட்ட வேண்டும், அந்த கப்பலில் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களை நீங்கள் ஏற்ற வேண்டும், அவர்களை நான் பாதுகாப்பேன், மற்றவர்களை அழித்து விடுவேன். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, தனது மகன் வழிகேட்டில் இருக்கிறாரு, மகனுக்கு ஹிதாயத் கிடைக்கல, பாவியாக இருக்கிறார், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப மகனை எப்படியாவது அந்த கப்பல்ல ஏற்றோனும். தந்தையுடைய பாசம், நபியாக இருந்தாலும் தந்தை என்ற உணர்வோடு செயல்பட்டார்கள். மகனை பார்த்து எப்படி அழைச்சாங்க? யா காஃபிர், காஃபிர் என்று சொல்லல, யா முஷ்ரிக், முஷ்ரிக் என்று சொல்லல, யா ஃபாசிக், பாவி என்று சொல்லல, யா முபுத்ததி, நூதனங்களை செய்யக்கூடியவன் அவன் அழைக்கல. எப்படி அழைச்சாங்க? பாவி, நரகவாசி, அழிய போறான், அழிவு வந்து கொண்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் கூட கண்ணியமாக அழைச்சாங்க. யா புனைய இருக்கம் மஅனா, குர்ஆன் பேசுது, என்னுடைய அன்பு மகனே எங்களோடு வந்து ஏறிக்கொள்ளும். வழிகேட்டில் இருக்கிற வாப்பாவோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்று பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாரான். வழிகேட்டில் இருக்கிற பிள்ளைகளோடு எப்படி பேசணும் என்றதையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லித்தாரான். கனிமான் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பாவங்களை குர்ஆன் வெறுக்குது, நாங்கள் வெறுக்கணும். பாவிகளை நாங்கள் வெறுப்பிடக்கூடாது, பாவிகளுக்கு நாங்கள் சாபம் விடக்கூடாது. நபியாவோட காலத்தில் ஒரு சஹாபி அப்துல்லா அல் ஹிமார் போதை
மதுவுக்கு அடிமையானவர். ஆனா அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சில சஹாபாக்கள் சிரிக்க வச்சாங்க, சந்தோஷப்படுத்தினாங்க. அப்படியான ஒரு சஹாபி தான் அப்துல்லா அல் ஹிமார். அவருக்கு கசையடி அடிக்கப்படுது, தண்டனை வழங்கப்படுது. பல தடவைகள் தண்டனை கொடுத்தும் அவர் மதுவை விடல்ல, பாவியாகவே இருக்கிறாரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு தண்டனை வழங்கப்பட்ட சஹாபிக்கு பதுவா செய்யறார். அல்லாஹும்ம அன்ஹு, யா அல்லாஹ் இந்த அப்துல்லா அல் ஹிமாரை நீ தப்பிச்சிடு, அவர் நாசமா போகட்டும். பாவியை பார்த்து சாபமிடுறாங்க, எவ்வளவு அடிச்சாலும் திருந்துறான் இல்ல, இவன் நாசமா போகட்டும் என்று சொல்லி ஒரு பாவிக்கு பதுவா செய்யறாங்க ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கொண்டிருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உடனே பார்த்து அந்த சஹாபிய, பொதுவாக சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லா தல்அனூ, பாவம் செய்த பெரும்பாவங்களில் ஒன்று மது அருந்துவது. பெரும்பாவம் செய்த இந்த மக்களை பார்த்து நீங்க சபிக்காதீங்க, சாபமிடாதீங்க. ஃபஇன்னஹு கான யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, இந்த நபர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேர்கள் ஒரு காலத்துல பாவங்களை செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ் அவங்களை சில நேரத்தில் மன்னிச்சிருப்பான். ஆனா சில பேர்கள் செஞ்ச பாவங்களை அடிக்கடி சொல்லி காட்டுறது, சுட்டி காட்டுறது, இது சொல்லக்கூடியவர்கள் சுட்டி காட்டக்கூடியவர்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். பாவம் செய்தவர்கள் ஒருவேளை தௌபா செய்து விடுவார்கள், அல்லாஹ் மன்னித்து விடுவான். பாவத்தை பற்றி பேசினவங்க, பாவத்தை சுட்டி காட்டினவங்க, பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடியவங்க, பாவிகளுக்கு பகிரங்கமாக சாபமிடக்கூடியவங்க ஒரு நேரத்தில் அந்த பாவியை பற்றி புறம் பேசி நரகம் செல்றதுக்கு அது காரணமாக மாறும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரும் தனிநபர்கள் பாவங்களை தப்புகளை செய்தா, தனிமையில் அவங்களை திருத்தினா, அந்த தப்பு தவறு சமூகத்தில் நடக்கக்கூடாது என்பதை சமூகத்துக்கு உணர்த்தக்கூடிய நேரத்தில் நபர்களுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பிரயாணத்தில் தன்னுடைய தந்தையின் மீது சத்தியம் செய்யறாங்க. இது பாவம், மிகப்பெரிய பாவம். ஏன் சத்தியம் செய்யணும் அல்லாஹ் மீது? எங்கட காலமாக என்ன சொல்லுவோம், உமர் உங்களுக்கு மூல இல்லையா, உங்களுக்கு சுன்னத்து தெரியாதா, உங்களுக்கு உண்மையான மார்க்கம் தெரியாதா? நாங்க எடுத்தெடுப்புல எச்சரிப்பு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிரயாணத்துல சத்தியம் செய்யறாங்க, வா வாலிதி வா வாலிதி, என் தந்தையின் மீது சத்தியமாக. ஜாஹிலியா காலத்துடைய பழக்கம் வந்துச்சு, தந்தையின் மீது சத்தியமாக. இது பாவம், சத்தியம் செய்யணும் அல்லாஹ் மீது. ரசூலுல்லாஹ் உடனே கூப்பிட்டு, உமர் என்னப்பா உங்களுக்கு அறிவில்லையா, இவ்வளவு பெரிய பாவத்தை ஜாஹிலியா காலத்துடைய மடமையில இருக்கிறீங்க என்று சொல்லல. இதை பார்த்துட்டு அந்த பிரயாணத்திலிருந்து எல்லா சஹாபாக்களையும் நபி அவங்க அழைச்சாங்க. இந்த தவறு இதுக்கு பின்னால யாரும் செய்யக்கூடாது. எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா உங்களுடைய தோழர்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தோழர்களை அறிந்து கொள்ளுங்கள், இதுக்கு பின்னால உங்களில் யாரும், உமர் ரலியல்லாஹு பேரை சொல்லவும் இல்லை, அவங்கள சுட்டி காட்டவும் இல்லை, இதுக்கு பின்னால யாரும் உங்களோட வாப்பா மாற சொல்லி சத்தியம் செய்யக்கூடாது, வாப்பாவின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். கனிமானவர்களே, மார்க்கத்தில் ஒரு சின்ன ஒரு தப்பு நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை சொல்லி இழிவுபடுத்தல, பேரை சொல்லி கேவலப்படுத்தல. இப்னு லுத்பியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு திருட்டு சம்பவத்தில் தொடர்பு படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமன் தேசத்துக்கு அனுப்புறாங்க ஜகாத் அறவிடுவதற்காக. இந்த சஹாபிக்கு தெரியாது, ஜகாத் அறவிடுவதற்காக போகக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் ஜகாத்தையும் கொடுத்து விட்டு ஜகாத்தோடு சேர்த்து அந்த சஹாபிக்கு சில ஹதியாக்களை கொடுக்குறாங்க, சில அன்பளிப்புகளை கொடுக்குறாங்க. நபியிடத்துல வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இது ஜகாத் உங்களுக்கு அந்த மக்கள் தந்தது, இது அந்த மக்கள் எனக்கு தந்தது, இது உங்களுக்கு தந்தது, இது எனக்கு தந்தது, இது உங்களுக்கு தந்தது, இது எனக்கு தந்தது. நபி அவங்களுக்கு கோபம், யாருமே இல்லை. நபி அவங்க கேட்டாங்க, நீங்க உங்களோட வாப்பாட உங்களோட உம்மாட வீட்டுல இருந்தா, உங்களோட உம்மாட வாப்பாட வீட்டுல இருந்தா உங்களுக்கு இந்த காசு கிடைச்சிருக்குமா? இல்ல. நீங்க ஜகாத் அறவிடுவதற்காக சென்ற காரணத்தினால் தான் உங்களுக்கு இந்த அன்பளிப்பு கிடைச்சிருக்குது, இதுவும் பொது சொத்து தான், இதை தாங்கன்னு நபி அவங்க எச்சரித்தாங்க. இப்ப உடனே மிம்பருக்கு வந்து அல்லது மீடியால வந்து அல்லது வாட்ஸ்அப்ல வந்து கணிதத்தின் மூலமாக அப்படி இப்படி அந்த சஹாபிட பேரை சொல்லி நபி அவங்க பகிரங்கப்படுத்தல. பகிரங்கப்படுத்தினா ஒரு பாவி, ஒரு பாவம் செஞ்சவன் 2 பாவம் செய்யக்கூடியவனாக மாறுவான். தனிமையில பாவம் செஞ்சவன் பகிரங்கமாக பாவம் செய்யக்கூடியவனாக மாறுவான். தனிமையில விபச்சாரம் செஞ்சவன் பகிரங்கமாக விபச்சாரம் செய்யக்கூடியவனாக மாறிடுவான். ஏன்? அவனுடைய பேர் ஊசியாக.
நபி அவங்க மிம்பருக்கு வந்தாங்க. என்ன சொன்னாங்க? சில பேர்கள், நபர்கள் என்று சொல்லவில்லை, சில நபர்கள் என்று சொல்லவில்லை, சில சமூகத்தார்கள் இப்படி இப்படி ஜகாத்தை அறவிடுவதற்காக போறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறத அவங்க எடுக்கிறாங்க, அப்படி எடுக்கக்கூடாது என்று அந்த சஹாபிய திருடன் என்றும் நபி அவங்க சொல்லல, பாவி என்றும் சொல்லல, அவருடைய பேரை கூட சொல்லல. வரலாற்றுல பின்னால வந்த சஹாபாக்கள் தான் அந்த சஹாபியுடைய பேரை கூட இப்னுல் லுத்பியா என்று அவருடைய பேரை சொல்லாம வாப்பாட பேரை சொல்லி சமூகத்துல பேசுறாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இரண்டாவது குர்ஆன் சொல்ற பாடம் என்ன? பாவிகளை நாங்க வெறுக்கக்கூடாது, பாவத்தை வெறுக்கணும். ஒரு பாவம் தடுக்கப்பட்ட பாவத்தை சமூகத்துல பேசி 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 பாவம் செஞ்சவங்களை சீரழிக்க கூடாது. அது இன்னும் பாவிகளை உலகத்துல உருவாக்கும். தவறுகளை, தப்பு செய்தவர்களை நாங்க மன்னிக்கணும், மறைக்கணும். அவங்க தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நல்ல எண்ணத்தை நாங்க வளர்த்துக் கொள்வோம். இணையவல்ல நான் அல்லாஹு தஆலா கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொன்ன பிரகாரம் நன்மை ஏவக்கூடியவர்களாக, சுன்னாவின் பக்கம் அளிக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தின் பக்கம் அளிக்கக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, பாவங்களை தடுக்கக்கூடியவர்களாக முறையாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் அந்த முறைகளை பேணி ஹிக்மத்தை கையாண்டு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காரணமாக ஆக்கியருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.